அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது இங்கீத மாலையில 92வது பாடலை பார்க்க போறோம். இங்கீத மாலை ராமலிங்க சுவாமிகள் திருவருட் பிரகாச வள்ளலார் அருளியது. தலைவன் தலைவி பாங்குல தலைவன் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவும், தலைவி உயர்ந்த பக்குவத்திலே சச்சிதானந்தமே தன்னுடைய குறிக்கோளாய் கொண்ட ராமலிங்க சுவாமிகளாகவும், தலைவி கேள்விகள் கேட்பதும் தலைவர் பதிலளிப்பதும் போலவும், சந்திப்பது போலவும், உரையாடுவது போலவும் அமைந்து கேள்வியும் பதில்களும் பரிமாற்றப்பட்டு இருப்பது தோழியாகிய மனசுக்கு தெளிவு வருவதற்காக தான். மற்றபடி இது எல்லாமே நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் அவருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட, நாம் தெளிவு பெற வேண்டிய நோக்கத்திற்காகத்தான் இதை ஏற்று பெற்றது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய மனம் புற விஷயத்திலேயே, புறத்துல கிடைக்கிற இன்ப துன்பம், பெயின் பிளஷர்ஸையே நம்ம பெருசா நினைச்சு மதிச்சு அப்படியே நம்ம பல காலம் ஏமாந்து போய்கிட்டே இருக்கும். அப்படி ஏமாறாம விரைந்து சத்திசாரத்தாலையும் பரோபகாரத்தாலையும் அருட்பக்குவம் அடைந்து அருளை பெற்று நாம் தயாவண்ணமாய்த்தான் ஆண்டவரோடு பிரிவரதான் எப்போதும் இருந்து கொண்டுள்ளோம் என்ற உண்மையான ஞானத்தை பெற்று, அவரை தவிர எதுவும் இல்லை, எல்லாமே அருட்பெருஞ்சோதியோட செயல்தான், எல்லாமே இருப்பதாகவும் அருட்பெருஞ்சோதி தான் அப்படிங்கிறத உண்மையான அந்த உண்மை ஞானத்தை பெற்று, அங்கிருந்து ஜீவகாரணியமே உயிராய், ஜீவதயவையே நம்முடைய உயிராய் கொண்டு வாழதான் அது கடவுள் தயவாக என்றென்றும் காரியப்பட்டு நாம் விளங்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம செய்யறதுக்கு நமக்கு நம்ம மனசு அருளை நாட வேண்டும். அந்த அருளை நாடுகின்ற மனசு எப்போ வரும்னா, சக்திசாரத்தால நாம யாரு, நமக்கு என்ன நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, நாம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான பல கொஷின்ஸ், பல கேள்விகள், அது எல்லாத்துக்குமே அருளாலே நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் போதுதான் நாம் அருளை உண்மையிலேயே அந்த வேண்டுகின்ற பக்குவத்தையே கொஞ்சம் எட்ட முடியும். அப்படி நாம் எட்டும் பொருட்டு தான் இந்த இங்கீத மாலை இயற்றப்பட்டது. அதற்கான விளக்கத்தையும் வள்ளல் பெருமானின் திருவருட் பிரகாச காட்சியினை உண்மையான தன் அகத்திலேயும் புறத்திலேயும் கண்டு, அதை அனுபவத்திலேயும் பெற்றுக்கொண்டு மரணமில்லா திரிதேக சித்தி பெருவாழ்வில இருக்கின்ற தயாபிரகாச சுவாமி சரவணானந்தர் அருளியதுதான் இந்த விளக்கங்கள். ஸோ அருள் எடுத்துக் கொடுக்க பாடல் அமைந்து, அந்த அருளின் விளைவாக தயா வடிவமேற்ற ராமலிங்க சுவாமிகள் திருவருட் பிரகாச வரலாறின் பூரண தயவை கண்டு கொண்டு அங்கிருந்து நமக்கு விளக்கமாய் வந்ததுதான் இது ஒன்னொன்னும். அத்தனை மகிமை பொருந்தியது இங்கீத மாலையும் இதோட விளக்கங்களும். தொடர்ந்து பாடலையும் விளக்கத்தையும் பார்ப்போம். வாசம் கமழும் மலர் பூங்கா வனம் உற்றி மாநகரீர் நேசம் குறிப்பது என்னென்றேன், நீயோ நாம உரை என்றார் தேசம் புகழ்வீர் யான் என்றேன், திகழதை திருதி திரியோ யாமே சுகம் குறிப்பது என்னென்றேன், இதுதான் செடி என்னேடி. வாசம் கமழும் மலர் பூங்கா வனம் சூழ் ஒற்றி மாநகரீர் நேசம் குறிப்பது என்னென்றேன், நீயோ நாமோ உரை என்றார் தேசம் புகழ்வீர் யான் என்றேன், திகழதை திரிதிரியோ யாமே சங்குறிப்பது என்னென்றேன், இதுதான் செடி என்னெடி. ஒற்றி மாநகரம் நம் ஆன்ம நிலையம் ஜோதியாலே சூழ பெற்றிருக்கிறது. அதாவது திருவொற்றியூர் அப்படிங்கிறது சென்னையில ஒரு ஏரியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறத விட, புறத்து அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. நம்முடைய அகத்துல நம்முடைய ஆன்மாவை தான் திருவொற்றியூரா இருக்கு. அங்க எழுந்தருள் இருக்கிறது தான் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நடராஜபதி தியாகராஜ பெருமான். இப்போ அவர் ஏன் இவ்வாறு எங்குமாய் எதுவுமாய் அவரேதான் தோற்றி இதெல்லாம் விளங்குகின்றார்? ஏன் என்றால், சச்சிதானந்தமயமாய் அவரே மனித வடிவெற்று என்றென்றும் விளங்குவதை பொறுத்து தான் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அந்த நோக்கத்துக்காக அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு
அப்படின்னு நமக்கு சுவாமிகள் வந்துட்டு சொல்லுவாங்க. முன்னோர்கள் வந்துட்டு அந்த அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடலை இழக்கின்ற போது அந்த அனுபவம் கழன்று சூனியத்திலே ஆன்மாவிலே ஒடுங்கினதாக சுவாமிகள் அருளாலே கண்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அனுபவம் வந்து போயிடுது. அந்த அனுபவம் என்றும் இழக்காமல் இருப்பது என்பது ஆண்டவரே இவனாய் இருந்து மனிதனாய் இருந்து மனிதனுடைய ஆணவ மலமே நாம தான் ஆண்டவராய்த்தான் இருக்கின்றோம் என்ற உண்மையான ஞானத்தையும் நமக்கு பெற்று அங்கிருந்து தயவாக வாழும்போது அந்த தயவு தான் கடவுள் தயவுக்கு இட்டு சென்று அதுவே ஐந்தொழில் காரியப்பாடாக பெற்றுக்கொண்டவர் தான் ராமலிங்க சுவாமிகள், திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார். ஒற்றி மாநகர், இந்த ஒற்றி மாநகர் அந்த ஆத்மாலிருந்து பார்க்கும்போது ஆண்டவரையும் ஆண்டவருடைய அருளையும் தவிர வேற எதுவும் இல்லை, அவருடைய செயலையும் தவிர. அதனாலதான் நம்ம ஆன்மீகத்தை சுற்றி ஜோதி சூழப்பட்டிருக்கிறதுன்னு இங்க சொல்றாரு. ஆனா இது நம்ம ஒரு உபாயமா தான் தெரிஞ்சுக்கிறோம். இது உண்மையா தெரிஞ்சுக்கிறது சக்திசாரம் பரவ செஞ்சுக்கிட்டே போகணும். அந்த சூழல் யோக ஞான அனுபவத்திலும் அருள் விளைவு அனுபவத்திலும் நன்மனம் கமழும் வனவசு தலமாகவும் மலர்வனமாயும் தோற்று விளங்கும். மெல்லிசையும் நன்னாதமும் இன்மனமும் சுக பரிசமும் எழில் தோற்றமும் நல்லமுத சுவையும் சமயத்தில் காட்டி மகிழ்விக்கும். ஆனால் அவையெல்லாம் கடவுள் மயமாய் வாழ வைத்தான் அல்லவா. அதாவது நாம் வந்துட்டு யோகத்தினாலையும் பல்வேறு முயற்சிகளினாலையும் நாம் நம்முடைய மனத்தை மேல்நிலை நோக்கி செலுத்தும் போது சில பல அனுபவங்களும் சுகமும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அது எதுவுமே கடவுள் மயமாய் வாழ வைப்பன அல்லவாம். இது ரொம்ப முக்கியமானது. நாம் நம்முடைய முயற்சினால சில தவயோக முறைகளையும் சில பயிற்சிகளையும் வச்சு மனசை மேல்நிலையை நோக்கி செலுத்தும் போது சில பல அனுபவங்களும் பல விஷயங்கள் கிடைக்கும். ஆனா அது எதுவுமே கடவுள் மயமாய் வாழ வைப்பன அல்ல. அப்படி இறைமய வாழ்வுக்கு உதவுவது ஒன்று இங்கு குறிக்கப்படுகின்றது. அதனை கண்டு தெளிந்து ஏற்போம். நேசம் குறிப்பது என்னென்று என்ற கேள்வியால் தலைவியால் கேட்கப்படுகிறது. அதற்கு பதில் அவர் கேட்கிறார், நீயோ நாமோ உரை என்று. நாம் வந்துட்டு அவர் மயமாய் விளங்குவதை, அப்படி விளங்கி இறைமய வாழ்வு பெற்றுவதை நோக்கிதான் இங்க ஒரு இது இருக்கு, ஒன்று இங்கு குறிக்கப்படுகின்றது. அந்த ஒண்ணுதான் நேசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேசம்னா என்னன்னு தலைவி கேட்கிறாங்க. அதுக்கு தலைவர் திருப்பி ஒரு கேட்கிறாரு கொஷின், நீயோ நாம உரை, நீயா நாம உரை அப்படிங்கிறது தான் அந்த எதிரான ஒரு வைக்கப்பட்ட இன்னொரு கேள்வி. இந்த நேசம் என்ற சொல் மூலம் பெரிய உபதேசமே கிடைக்க இருக்கின்றது. இச்சொல் நே பிளஸம் என பிரித்து அன்பு சுகம் என பொருளாக்குகின்றனர். அன்பு செயலால் விளைவது சுகம். அன்பு ஆதாரமாக இருக்க அதிலிருந்து செயல்பட்டு பிறகு உதவும் போது சுகம் விளைகிறது. தலைவன் தலையரில் நேசம் எப்படி விளைவு கொள்ளுகிறது? கடவுள் அகண்டவான் வெளிமுற்றும் நிரம்பிய பெருவடிவாய் இருக்கின்றார். அவரே தன் முழு உண்மையும் கொண்டு ஓர் ஆன்ம சுற்றுணர்வில் எழுந்தருளியுள்ளார். அதாவது எங்குமாய் நிறைந்திருக்கின்றதுதான் தகராகாச பெருவெளின்னு சொல்லி ஞானிகள் சொல்றாங்க. அவரே தான் ஒரு ஆன்மா சிற்றனெல்லாம் எழுந்தருளியுள்ளார் அப்படிங்கிறதும் சுவாமிகள் சொல்றாங்க. அதுதான் இந்த எங்குமாய் இருப்பது தாவும் அவரே யகர ஆன்மாவும் இருக்காரு. அதுதான் தயா நிலை அப்படின்னு இங்க இடத்துல பார்க்கிறோம். அவரது அடி முடி நடு தோற்றமும் செயல் விளக்கமும் இந்த ஆன்மாவின் கண் காண்கின்றோம். எப்போ நமக்கு அந்த உண்மையான நாம் ஆன்ம வண்ணமா இருக்கின்றோம் என்ற உணர்வையும் தெளிவையும் அனுபவத்துல நாம ஆண்டர் உணர்த்தை பெற்றுக் கொள்றோமோ அப்பதான் ஆன்மாவுக்கு அகமும் புறமும் என்ன நடந்துகிட்டு இருக்கின்றதும் அதோட உண்மையான அடிமுடி நடு சூழ்ந்திருக்கிறதெல்லாம் என்னன்னு அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த இறை உண்மையை வைத்து தமிழ் உண்மையை ஆக்கியுள்ளனர். ஸோ அக்காலத்துல ஞானிகள் வந்துட்டு அந்த உண்மையை கண்டுதான் தமிழ் மொழியே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால தமிழ் மொழிக்கு இத்தனை சிறப்பு. அது கொண்டு இன்பு என்ற சொல்லையாக்கி அது நம்மில் தலைநடு அன்பு ஒளிர்வதை உணர்த்தியுள்ளனர். அதாவது எங்குமாய் நிறைந்திருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தானே
எகர தன் முழு வடிவ உண்மையையும் ஒரு ஆன்ம சிற்றணுல எகர ஆன்மாவாக இருக்கிறாரு. அந்த உண்மையை கண்டுதான் தமிழ் மொழி ஆக்கப்பட்டிருக்கு. அது கொண்டுதான் அன்பு என்ற சொல்லியும் நமக்கு வந்துட்டு ஞானிகள் தந்திருக்காங்க. அன்பே சிவம் என்று சொன்னதன் உண்மையை நாம் ஆன்மநிலை நின்று கண்டால்தான் தெளிவாக உணரலாம். இவ்வன்பு மயமாய் அகத்தை புரிந்து நின்று கொண்டு பிறருக்கு இறங்கி உயிர் விளக்க அறிவிளக்க பணி செய்வதே அன்பு செயலாகும். நாம் வந்துட்டு தலைநடு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவரே தான் நம்முடைய ஆன்ம சிற்றணுவாகவும் எழுந்தருள் இருக்கின்றார் என்றது. உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே எழுந்தருள் இருப்பது அவர்தான். அந்த அன்புமயமான அந்த எகர ஆன்மாவாய் தயாநிலை நின்று பொருந்திருந்து கொண்டு பிறருக்கு இறங்கி உயிர் விளக்க அறிவிளக்க பணி செய்வதே அன்பு செயல். உயிர் விளக்கம் என்பது பசி தவிர்த்தல் கொலை தவிர்த்தலும், அறிவிளக்கம் என்பது வந்துட்டு சத்திசாரத்துக்கு உதவு செய்வதும், மனசுல வந்துட்டு தெளிவு கொடுக்குவதற்கும் புத்துணர்ச்சி கொடுப்பதற்கும் மேல்நிலை ஏற்றும் பொருட்டு நம்மால் முடிந்த சிறு சிறு சொல்லோ செயலோ புத்தகமோ எதையோ ஒன்று பரிசா கொடுக்கறதோ செய்யறது தான் இந்த அறிவிளக்க பணி உயிர் விளக்க பணி. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் அன்பு மயமாய் அகத்தை பொருந்தி நின்று, அன்பு மயமாய்னா அந்த எகர ஆன்மாவை பொருந்திருந்து கொண்டு செய்யணும். இந்த செயலாக தான் நம்ம உள்ளத்துல திருவருள் உணர்வில் இன்பம் தோன்றி அனுபவப்படும். இன்ப அனுபவமே உண்மையான சுகமாகும். ஆக இந்த அன்பும் இதனால் விளையும் சுகமும் தான் நேசம் என்ற சொல்லுக்கு பொருளாக கொள்ளப்படும். இதில் நே அன்பும் சம் சுகமும் என உள்ளன. இந்த நே நம் அகத்தில் இயல்பாக உருவாகி விளங்குவதை அறிவோம். இதிலிருந்து தோன்றி விளங்குவதே சம் என்றாலே உதித்தல் தோன்றுதல் என பொருளாம். ஸோ நேன்றது இயல்பாக இருக்கு, ஆன்மா இயல்பாக இருக்கு. இதிலிருந்து நாம் செயல்படும்போது அந்த ஆன்மா ஒன்னமாய் இருந்து அறிவிளக்க உயிரிழக்க பணி ஜீவகாரணிய மூச்சாக உயிராய் கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பணியா இருந்து அந்த பணியின் மூலமாக சுகம் விளைவதுதான் இந்த சம். நே அன்பு சம் சுகம். இந்த நேவிலிருந்து நின்று பணி செய்யும் போது அன்பு மயமாய் தயாமயமாய் தயாநிலை நின்று எகர ஆன்ம வண்ணமாய் தயா எங்குமாய் நிறைந்திருக்கின்ற ஆண்டவர். அது எல்லா இடத்துலையும் இருக்கு, இல்லாத இடம் ஒன்று இல்லை. அது தகராகச பெருவிதி. அதுவேதான் எகர ஆன்மாவாகவும் தோன்றிருக்கிறது அப்படிங்கிறது. அந்த நிலையில் நின்று அன்பு மயமாய், அதுதான் அந்த நிலையில் நின்று கண்ட சொல் தான் அன்பு. அந்த அன்பு மயமாய் இருந்து அறிவிளக்க உயிரிழக்க பணி செய்யும் போது நம் சம் என்கின்ற சுகம் விலையும் தோன்றும். இதுதான் இந்த இதுல புரிஞ்சுக்கலாம். அப்போ உண்மையான சுகம் எப்ப விளையினா நாம் ஆன்ம வண்ணமா இருக்கின்ற உண்மையான மெய்ஞானத்தை ஆண்டவரே அருளை பெற்று அங்கிருந்து நாம் அறிவிளக்க உயிரிழக்க பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை அடைந்து விட்டால் போதும். அங்கே இருந்து கொண்டு உலக பணிகளை வந்துட்டு எதிர்கொள்ளாம இல்லாம அகத்திலே ஒரு கால் ஜகத்திலே ஒரு கால் சத்திசாரம் பரோபகாரம் என்பதை செய்து கொண்டே வரும்போது நமக்கு திருவருள் உணர்விலே உண்மையான சுகம் ஏற்படும் அப்படின்னு நமக்கு இங்க சொல்றாங்க. ஸோ அதுதான் அந்த நேசத்துக்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கணும். ஒன்றான கடவுளை அன்பு அருள் இன்பம் அல்லது சத்து சித்து ஆனந்தமாக இயற்கையிலே இருப்பவர். இருந்தாலும் அவரது இயல் உண்மை அறிவு இன்பம் வெளிப்பட்டு அனுபவத்தில் விளங்கினால்தான் அதனை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகையாலேதான் அந்த முடிந்த இன்பாவனத்தின் பொருட்டே பிரபஞ்ச காரியப்பாடுகள் வெளியாகி விளைவுற்றுள்ளதாம். ஸோ அன்பு அருள் இன்பம், அன்பு சத்து அருள் சித்து இன்பம் ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம். அதாவது எல்லா காலத்திலுமே இருப்பது, எதற்கும் ஆதாரமாக இருப்பது சத்து. அதுதானே ஒவ்வொரு எல்லா ஆன்மாவையும் தானே இருந்து விளங்கி கொண்டிருப்பது சித்து. இவ்வாறு விளங்கி அறிவனுபவம் ஏற்பட்டு முடிவிலே மனித உருவையும் தரிக்க பெற்று அந்த மனித உருவிலே மனமானது மேல்நிலையை நாடி அருளனுபவம் அருளனுபவம் பெற்றுக்கொள்ளும் போது ஆனந்தம் விளையுது. ஸோ இதுதான் சத்து சித்து ஆனந்தம், அன்பு அருள் இன்பம். இந்த நோக்கத்திற்காக தான் பிரபஞ்சத்தை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆண்டவர். இந்த நோக்கமே நமது நோக்கமாய் பெற்றுக்கொண்டு நாமும் அதற்கு தகவே அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய சக்திசாரமும் பரோபகாரம் வந்து செய்து கொண்டே வர வேண்டும். இது திருவள்ளுவர் பிரகாச வள்ளலாரின் ஆணை. நாம்
உரைநடை பகுதியிலே பார்த்துருக்கோம், சக்திசாரம் பரோபகாரம் அப்படின்னு. இப்போது இம்மனித பிறவிலே சித்தி விளக்க அருட்செயலாலே சத்து வடிவ அன்பு உண்மையை நம் நடுப்பகர மெய்நின்று ஐஞ்சக்தியால் விரிகின்றதை அறிந்து கொள்ள செய்திருக்கின்றது. ஸோ இந்த ஆண்டவரே தான் நமக்கு காட்டி கொடுக்குறாரு எல்லா விஷயத்தையுமே. நாமே அவரே தான் எங்குமாய் நிரம்பி இருந்தாலும் அதை நாம் ஒரு எலக்ட்ரிசிட்டி எங்குமே இருந்தாலும் ஒரு பல்ப் வழி தான் பார்க்க முடியும். கரண்ட் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் ஒரு பல்ப் போடும்போது தான் கரண்ட் இருக்குன்னு தெரியுன்ற மாதிரி ஆண்டவர் எங்குமா இருக்கிறார், எல்லா காலத்திலும் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். நம்மளோட உண்மையான நாமும் அதுவாக தான் இருக்குன்றதை எங்க காண முடியும்னா நம்முடைய சிறநடுவில் தான் காண முடியும். உச்சிக்கே உண்ணாவுக்கு மேலே அப்படின்னு சொல்லி செங்குத்துக்கோடு, மேலெங்குக்கிற செங்குத்துக்கோடு. அதே போல வந்துட்டு அந்த பிளேன்ல தான் நமக்கு வந்துட்டு ரியலைசேஷன் கிடைக்கும்ன்றது ஞானிகள் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இது எதுவுமே இதுதான் இந்த இடத்துல நம்ம போய் அடைஞ்சிட முடியாது. அருளாலே தான் நம்ம இதை கண்டுகொள்ள வேண்டும். இதனையே அன்பு என்னும் தமிழ் சொல்லிலும் பொருளும் காண்கிறோம். இச்சொல்லில் கடவுளின் ஆதி அந்த நிலையை குறிப்பது. ஸோ வந்துட்டு முதல் எழுத்து தெரியும், 247 எழுத்துன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதுல இன்னுங்கிறது பாத்தீங்கன்னா மெய் எழுத்துல கடைசியா வர்றது. அப்போ கடவுளோட ஆதி அந்தத்தையும் அந்த ஆயின்னு வச்சு அனுபவத்தில் இருக்க அனாதியாய் உள்ள கடவுளாலே வெளியாக்கப்பட்டுள்ளதா. இப்படி கடவுள் அனுபவம் ஆன்மாவுக்கு ஏற்படும் போது தான் மெய்யின்பம் பெறப்படுவதாம். இந்த மெய் இன்பமே ஆயின் பிளஸ் அந்தம். ஸோ இந்த ஆதி அந்த நிலையை வந்துட்டு நம்ம ஆன்மா வச்சிருக்கு. அது வந்துட்டு அண்ணாகவும் அந்த ஆணோட அந்தம் வந்துட்டு மெய்யான இன்பம், அதுதான் ஆனந்தம். இதற்காக எங்கும் நிறை சத்து பொருள் நம் சிறநடு பகர மெய் வடிவோடு சேர்ந்த உகர அருட்செயலால் தான் அன்பு நிலை நின்று இன்பம் வெளியாகி அனுப்பப்படுவதாம். இந்த அன்பும் இன்பமுமே நேசம் என கொள்ளும் போது அன்பு வடிவா இயற்கையில் இருப்பதும் இதனின்று அருட்செயலால் தோன்றும் சம் என்பது இன்பமாக குறிக்கப்பட்டது. இவற்றில் நாம் எனவும் சம் கடவுள் எனவும் கொள்ளும் போது இன்பத்தை அனுபவது நாம் என கருதுகிறோம். ஆனால் என்னும் எழுத்து இன் பிளஸ் ஏ 8ஆம் மெய்யும் 8ஆம் உயிரும் இணைந்த 8 x 8 64 உயிர்மெய் எழுத்தாய் அமைந்து 64 கலையுடைய அக்னி தத்துவமாய் எங்கும் இருந்துள்ள கடவுளின் அகண்ட ஜோதி வடிவையே சுட்டுகின்றதாம். ஆகவே இந்த நேயும் கூட அவரது வடிவையாக உள்ளதாம். அதிலிருந்து விளைவது சம், இன்பம் அனுபவிப்பதும் அவரே என்பது உண்மை. ஆனால் அவரே நாம் எனவும் அவரது அனுபவம் நமது எனவும் விளங்கலாம். ஆன்மாவுக்கு ஆனந்தம் உரிமையாக அறியப்படுகின்றது. செய்யுளிலே நேசம் குறிப்பது என்னென்று என தலைவி கேட்கிறார். அதற்கு நீயோ நாம உரை என்றார். தலைவிதானே உலகறிய புகழ் இன்பத்தை அனுபவிப்பல் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுத்தான் அவர் என்ன தித்திரி தைத்திரி உலகள் யாமே சம் குறிப்பது, யாமே சுகம் அனுபவிப்பது என்கின்றார். அதாவது உண்மையில கடவுள் ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த ஒன்றாகிய கடவுளை தான் சச்சிதானந்த மயமாய் விளங்கும் நோக்கத்தின் பொருட்டு அவரே தான் எகர ஆன்மாவும் தோற்று இருக்காருன்ற பட்சத்துல அந்த இன்பத்தையும் அப்ப அனுபவிக்கும் போது அவர் தான் அனுபவிக்கிறாரு. ஸோ அவரை தவிர யாருமே இல்லைங்கும் போது இது நான் தான் அனுபவிக்கிறேன் தலையை சொல்லும் போது என்ன நீ உளர்ற அப்படின்ற மாதிரி நமக்கு கடவுள் சொல்றதா நமக்கு பார்க்கலாம். ஸோ அதாவது இந்த அன்பு அப்படிங்கிறதுல வந்துட்டு முதல் எழுத்து கடைசி எழுத்து, முதல் உயிரெழுத்து கடைசியாக இருக்கிற மெய் எழுத்து. இது வந்துட்டு அந்த கடவுளோட முழு தன்மையும் ஒரு ஆன்மாவில் பொருந்தி நின்றுதான் அந்த அண்ணா விளங்குறாரு. அந்த அண்ணில் இருந்து உகர சக்தி இப்பு இருக்கு கடைசியில. அந்த பூங்கிற வார்த்தையை பிரிச்சுன்னா இப்பு பிளஸ் ஊன்னு வரும். ஸோ அந்த பகர வழிக்குடியில அந்த எகர ஆன்மாவாய் நின்று அந்த ஆயின் நிலையில் நின்று அங்கிருந்து நாம் அறிவிளக்க உயிர் விளக்க அன்பு பணி செய்யும் போது சுகம் விளையும். ஸோ அதுதான் சம்மு. ஸோ இப்படி அப்ப பார்த்தீங்கன்னா இது எல்லாமா அந்த நான் எங்குமாய் நிறைந்திருந்து எகர ஆன்மாவை தோன்றினது ஆண்டவர் தான், அங்கிருந்து செய்யறதும் ஆண்டவர் தான். அப்படிங்கிற பட்சத்துல தலைவி வந்துட்டு எனக்கு தான் சுகம் அப்படின்றது சொல்றது வந்துட்டு ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஆனால் அந்த அனுபவத்துல வந்துட்டு பெற்றுக்கொள்ளும் போது
அது அவருக்கு தான் இருக்கானா, அந்த அந்த அவரும் நானும் இல்லாம் ஒன்றாய் தான் இருக்கிறோன்ற அனுபவம் ஏற்படும் போது அது நமக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு நாம் உண்மையிலே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போதும் சில விளக்கங்கள் வந்துட்டு நமக்கு புரியும். ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு இது நமக்கு பயன்படுது. உண்மையில் சச்சிதானந்தம் கடவுளுக்குரிய ஒன்றே. அவர்தானே அவ்வானந்தத்தை உலகறிய கொண்டு திகழ இந்த மானிட உருவு ஏற்று இவன் என இருந்து அனுபவிக்கின்றதான். ஸோ பாருங்க, ஸோ அவர் தான் இந்த மானிட உரு ஏற்று இந்த அனுபவிக்கிறதும் அவர் தான். ஐஞ்சக்தி காரிய செயல்பாட்டால பக்குவ நிலைக்கு மனிதனை ஏற்றி அருள் ஞானம் வழங்கி ஆத்ம ஞானம் வழங்கி தயாநிலை நின்று உகரமாய் ஐஞ்சக்தி செயலை விரித்து ஐந்தொழிலை பெற்று மரணமில்லா திரிதேக சக்தியோடு வாழ்வது யார் என்றால் அந்த ஒன்றாகிய ஆண்டவரேதான். இவராயிருந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது இவருக்கும் இந்த மனிதருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டது, எனக்கு ஏற்பட்டது என்று நாம் அந்த மனிதர் எடுத்துக்கொள்கின்றார். இவன் கடவுளுக்கு அந்நியமாய் இருந்து கொண்டு அனுபவிக்க முடியாதது அவ்வானந்தம். தான் என்ற தற்போதம் போய் அதுவல்லால் தான் என ஒன்று வேறா இல்லை என்ற உணர்வு பெற்று அதுவானதான் உணர்வு மாத்திரமாய் இருப்பதாக உணர்ந்து நிற்கும் தருணம் உண்டாகின்ற இன்பம் நிரதிசயானந்தமாக உள்ளது. அது தானுங்கிறது ஒன்றும் இல்லை, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை, நானா இருப்பதும் அதுதான் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு வெறும் வாய் சொல்லாக இல்லாம ஆண்டவரே உணர்த்த உணரும் போது அந்நிலையில விளையிற இன்பம் தான் உண்மையான சச்சிதானந்த இன்பமா இருக்கும். அந்நிலையிலிருந்து நாம் வந்துட்டு செய்கின்ற செயல் தான் சுகதம் விளையும், உண்மையான சுகம் விளையும். ஆனால் இந்த ஆன்மா தான் என்ற தற்போதம் போய் அதுவான போதுதான் அனுபவப்படுவதாம். தான் என்று ஒன்று இல்லாம போகும்போது அந்த அனுபவமே நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல அனுபவிக்கிறது தலைவின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. உண்மையிலே தலைவரே தான் இந்த அந்த ஆன்மா, அந்த அவரை தவிர வேற எதில் என்ற அந்த அனுபவம் அந்த ஆன்மாவுக்கு ஈடுபடும் போதுதான் இது அந்த இந்த அனுபவம், இந்த சச்சிதானந்த அனுபவம் அந்த தலைவிக்கு கிடைக்குது. அதனால இதை வந்து தலைவி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத விட தலைவரே தலைவியாய் விரிந்து இந்த அனுபவத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் எப்போ நடக்கும்னா இந்த தானுங்கிறத வந்துட்டு வெறும் ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு ஆண்டவருக்கு சொந்தம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தவிர வேற எதுவும் இல்லைன்றதை நம்ம உண்மையிலேயே நம்ம உணரும் போது தான் தெரியும். இதெல்லாம் ஒரு உபாயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உண்மை ஞானம் இந்த உணர்வுனாலதான் நமக்கு கிடைக்கும். வேதங்களில் இரண்டாவதாய் இருப்பது யஜுர். அதில் மகா வாக்கியம் தத்துவமசி என்பர். இதன் சொற்பொருள் அது நீயா இருக்கிறாய் என்பதாம். அந்த சச்சிதானந்த பரம்பொருள் நீயா இருக்கிறாய் என்று சொன்னதை வைத்துக்கொண்டு சச்சிதானந்த அனுபவம் அடைந்துவிட முடியுமா? முடியாதல்லவா? அப்படி இருக்க வேதாந்தி தான் சச்சிதானந்தன் என்று சொல்லிக் கொண்டால் என்ன பயன்? அந்த இன்பம் கடவுள் வண்ணமானதே. ஆனால் அது அனுபவப்படுவதற்கு இந்த மனித உள்ளம் கருவியாக இருக்கின்றது. ஆகவே ஆனந்தம் கடவுளையே சார்வது. இக்கருத்தை நேசம் தனக்குரியதாக ஆன்ம தலைவை கூறுவது புத்தி உளறல் பித்தலாட்டம் என்று தமக்கே உரியதுதான் மெய் என்று தலைவர் கூறினார். தித்திரி என்பது ஒரு பறவை. இவையே ஒளிமயமாக வெளியாக்கப்பட்ட யஜுர் உண்மையை உண்டு பின்னர் உலகுக்கு வழங்கப்பட்டதாம். இந்த தித்திரி புல்லால் கிடைக்கப்பெற்ற யஜுர் தைத்திரியம் என்பது. அதாவது இந்த வேதமாக்கி மகாவாக்கிய அனுபவம் நேரடியாக கிடைக்காமல் இரண்டாம் தாரமாக அது நீயா இருக்கின்ற என்ற உபதேச முறையால் குறிக்கப்பட்டுள்ளது. ஆகியதான் இதன் மூலம் நேரடி அனுபவம் கொண்டு வாழறதுக்கு இல்லையாம். இது ஒரு புராணத்துல வந்துட்டு ஒண்ணு கதை இருக்குங்க. ஸோ வேதத்தை கத்துக்கும் போது ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் கத்துக்கிறாரு. அந்த ஒரு கட்டத்துல அந்த குருக்கும் சிஷ்யனுக்கும் வந்துட்டு கருத்து வேறுபாடு வந்துடுது. அதுல வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த சிஷ்யன் வந்து கத்துக்கிட்டதெல்லாம் வந்துட்டு கொட்டும் போது வந்துட்டு அதெல்லாம் ஒலிக்கிற்றா கொட்டுது. அந்த ஒலிக்கிற்றையெல்லாம் சும்மா போயிருதுன்னு சொல்லி சுத்தி இருந்த அந்த மற்ற ஸ்காலர்ஸ் லேர்னர்ஸ் கத்துக்கிட்டோன்னு சூழ்ந்த அந்த அந்த சூழ்ந்தவங்க வந்துட்டு இந்த பறவையா இருந்து அதெல்லாம் வீணா போகாம வாங்கிக்கிட்டாங்களாம். இந்த பறவை மறுபடியும் கொடுத்ததுதான் இந்த யஜுர் வேதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தித்திரிங்கிறது எதுன்னா ஒரு புராணத்துல வர ஒரு பறவை. அந்த பறவையா வந்தது யாருன்னா குரு சிஷ்யனுக்கு நடுவுல நடந்த ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக சிஷ்யன் கொட்டிய வார்த்தைகள் எல்லாமே ஒலிக்கிற்றாக வீணே போகாமல் அதையெல்லாம் சூழ இருந்த பல்வேறு மாணவர்கள்
வாங்கிக் கொள்வதற்காக வாங்கி கொண்டிருப்பது தான் இந்த பறவை, தித்திரி பறவை. இந்த தித்திரி பறவை தான் தித்திரி என்பது தான். அந்த தித்திரி பறவை மீண்டும் அதை நமக்கு சொல்லிச்சு. இந்த தித்திரி பறவையா இருந்து அவங்க வாங்கிட்டாங்க. அது சொன்னதுதான் நமக்கு வந்துட்டு இந்த வேதமாலாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அது நீயா இருக்கிறான்ன்றது நான் சொல்றோம். நான் அந்த மகா வாக்கியத்துல வந்துட்டு நம்ம கேள்விப்படுறோம், தத்துவமசி அது நீயா இருக்கிறாய் எல்லாமே வந்துட்டு. ஆனா இதெல்லாம் நமக்கு வந்துட்டு உண்மையில இருக்கிற அந்த ஒன்றாகிய ஆண்டவர் சொன்னாருன்னா கிடையாது. நாங்க உங்களுக்கோ இல்லை நீங்க எங்களுக்கோ தான் சொல்றதான் பார்த்துருக்கோம். உண்மையிலேயே ஆண்டவர் அதை நமக்கு சொல்லும் போதுதான் நமக்கு அது அனுபவத்தில் ஏத்துக்க முடியும். இல்ல அனுபவத்துல நமக்கு ஏத்துக்க முடியாது. இதுதான் சொல்றாரு. நாம வந்துட்டு சச்சிதானந்தமா இருக்கிறாருன்னு நம்ம சொல்றது மூலமா சச்சிதானந்தம் வந்து நமக்கு கிடைக்க போறது கிடையாது. இருதயமே என்னோட நேசமாயிரு என்று சொல்லி நெஞ்சத்திற்கு உபதேசம் செய்திட்டால் போதுமா? அந்த நெஞ்சே நாமாகி சூழ்நருக்கு நேசத்தால் அன்பு செய்து இன்ப அனுபவம் பெற வேண்டும். நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி என்று ஒரு வேத மகா வாக்கியம் இருக்கிறது. அதனை அருள் அனுபவத்தால் அறிந்து ஏற்று வாழ்வதால் அதுவாகி திகழ முடியும். மற்றபடி வாய் பேச்சாலும் மனோபாவனையாலும் கடவுள் அனுபவம் கைகூடாது. அருள் அனுபவம் தரும் இங்கிதம் இதன் மூலம் காணலாம். இப்போ நான் கடவுள், அப்போ நான் கடவுளை தவிர யாருமே இல்லை நீங்க சொல்லிட்டீங்க, நம்ம இந்த சாமி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இல்லை நிறைய இடத்துல நம்ம உபதேசம்லாம் கேட்டிருப்போம். ஓகே, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, அப்போ அவர் தர ஒண்ணு. இப்போ நான் கடவுள் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டா நமக்கு கிடைச்ச ஞானம் இதெல்லாமே உபாய ஞானம். இந்த உபாய ஞானத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு சச்சிதானந்தன் நம்ம சொல்லிக்கிறதுனாலயோ நான் கடவுள்னு சொல்லிக்கிறதுனாலயோ எந்த பயனும் கிடையாது. இந்த உபாய ஞானம் நமக்கு வந்து தெளிவு பெறுவதற்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது உண்மைதான், அது ஆண்டவரோட அருள் ஆணைதான். ஆனால் அது போதாது. இந்த அருளே உணர்த்த அந்த அருள் அனுபவத்தை அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு சச்சிதானந்த மயமா விளங்க முடியும் நமக்கு சொல்றாரு. ஸோ இதுல நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. உண்மையிலே ஆண்டவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் ஒருத்தர் சுகத்தையும் சச்சிதானந்த மயமா இருக்கிற சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க போறாரு. மூணாவது, இதை நம்ம வெறும் வாய் பேச்சாலையும் இல்லை மனோபாவனாலையும் இல்லை அப்படி நம்ம சொல்லிக்கிறதுனாலையும் நானும் சொல்லிக்கிறதுனாலையும் அதை விளங்க போறதே கிடையாது. இப்போ என்னதான் பண்ணணும்? அவருடைய அருள் அனுபவத்தால தான் ஏற்றுக்க முடியும். அதை பெறுவதற்கு தான் சக்திசாரம் பரோபகாரம் இடைவேளாக செய்யணும். அப்படி சக்திசாரம் செய்து பரோபகாரம் செய்து சக்திசாரத்தை நம்முடைய நோக்கமாய் கொள்வதற்கு மனம் தெளிவடையணும். மனம் மேல்நிலையை நோக்கி போகும். மனம் மேல்நிலையை நோக்கி போறதுன்றது ஏதோ பிசிக்கலா ஒரு ஆக்ஷனாக நடக்காது. நாம் சத்திசாரம் செய்யும் போதுதான் அது கிடைக்கும். அந்த சத்திசாரத்திற்காகவே நமக்கு வழங்கப்பட்டதுதான் இந்த இங்கித மாலையும் இன்னும் தயாபிரகாசனால் வெளிப்படுத்தப்பட்ட வேறு விளக்கங்களும். ராமலிங்க சுவாமிகள் நமக்கு அருளிய பல்வேறு திருவருட்பா பாடல்களுக்கு அருளாலே தயாவாலே தயாபிரகாசர் அவர்கள் நமக்கு விளக்கங்கள் அருளியிருக்கிறார்கள். அதை நம்ம கேட்க கேட்க பேச பேச நம்முடைய மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக சத்விசாரம் செய்ய செய்ய மேன்நிலையை நோக்கி உண்மையை உணரும் பக்குவம் பெறும். தொடர்ந்து சத்விசாரம் பரவலாக இணைந்து வள்ளல் பெருமானின் உண்மையான அன்புக்கு நாம் பாத்திரமாக்கி கொள்ளவேன். அதற்கும் ஆண்டவரை அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இதோட நம்ம இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லா நெறியே கோலையமெல்லாம் மூங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.